ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் ஃபீவர் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. இன்னொரு 2 நாளில் சரியாயிடும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதால உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன் பண்ணணும், ஒருவேளை யாருக்காவது உதவி ஆகும் அப்படின்னு தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற நமக்கு ஃபர்ஸ்ட் நல்ல குட் நியூஸ் என்னன்னா, அமெரிக்கா கவர்மெண்ட் ஷட் டவுன் ஓவர். இப்போ கவர்மெண்ட் ரிசூம் ஆகி போச்சு, ஓப்பன் பண்ணிட்டாங்க. நேற்று நைட்லேருந்து நைட்டு 12 மணிலேருந்து அமெரிக்கன் டைமில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் ஆஸ் யூஷுவல் ஒர்க்கிங்கு. அது ஒரு நல்ல செய்தி. நமக்கு ஒரு ஹட்டிலாக இருந்தது, அது இப்போ ஓப்பன் ஆகி போச்சு. இனிமே நமக்கு நெக்ஸ்ட் மந்த்து டாட்டாஸ் எல்லாம் வரும். இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது, ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1,02,000 3,000 அங்கேயே சுற்றிக்கிட்டே இருக்கு, நின்று போயிருக்கு. மார்க்கெட் லெட்டரிலே சொல்லணும்னா நின்று போயிருக்கு, ஒரு மூமெண்ட்டும் இல்லை. எதுக்குன்னா இன்னைக்கு நைட்டு அமெரிக்காவில் ராத்திரி, இன்னைக்கு நைட்டு நமக்கு அமெரிக்காவில் பகல் மத்தியானம் 2:30 மணிக்கு ஃபெட் சேர்மன் ஸ்பீச் இருக்கு. இது வெரி இம்பார்ட்டன்ட், நீங்க லைட்டா எடுத்துக்காதீங்க. ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் டிசம்பர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணது பத்தி அவரு 0.25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்றதா இல்ல ஹாக்கிஷா வைக்கிறதா என்னன்றது முடிவு சொல்ற நாள் இன்னைக்கு நைட்டு. ஸோ நமக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவர் பாசிட்டிவா நான் கட் பண்ணுறேன், 0.25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா போதும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் அக்டோபர் மாதத்தில் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதால் இம்பார்ட்டன்ட் சிபிஐ டாட்டா, ஜாப்லெஸ் டாட்டா, இந்த மாதிரியெல்லாம் அமெரிக்காவில் வர வேண்டிய டாட்டாஸ் எதுவுமே வரல. ஆனால் வீக்காக தான் இருக்கும் அப்படின்றாங்க. எப்படியும் ஷட் டவுனில் இருக்கிறதால மார்க்கெட்டு கவர்மெண்ட்டு ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் இந்த 2 டாட்டாஸும் வீக்காக தான் இருக்கும் அப்படின்றாங்க. அது பார்க்கணும். நெக்ஸ்ட் டாட்டா நமக்கு இந்த மாதம் கடைசியோ அடுத்த மாதமும் தான் வரும் டாட்டாஸு. அதை வச்சு என்னன்னு எப்படி பேஸ் பண்ணவங்க பார்க்குறாங்க. பட் ப்ரைவேட் பார்ட்டி வச்சு அவங்க ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ப்ரைவேட் பார்ட்டி மூலமா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பிரசிடென்ட் ட்ரம்ப் சார் ப்ரெஷர் கொண்டு வராரு நம்ம ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் மேலே. எப்படியாவது நீங்கள் டிசம்பரில் ஒரு ரேட் கட் பண்ணுங்க, 0.25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் ஆகுது கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க 50 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கூட கட் பண்ணலாம் முடியும் சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆகிப்போச்சு, இந்த 41 நாள் கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆனதுக்கு கிட்டத்தட்ட $1.3 பில்லியன் லாஸ் கவர்மெண்ட்டுக்கு. அது மாதிரி ஹெவி லாஸ். இதெல்லாம் டெபிஷீட்டு தான். இது நாங்கள் இந்த ரிகவர் பண்ணோம் டெபிஷீட்டை, அதால் நான் பார்த்து முடிவெடுக்கிறேன் அப்படின்னாரு. ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை நல்ல விஷயமா நமக்கு நாளைக்கு காலையில் நான் ரெடியூஸ் பண்ண போகிறேன், இன்ட்ரெஸ்ட் 25 பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா டிசம்பர் மாதத்தில் அவங்களுக்கு இம்பார்ட்டண்டான ஃபெஸ்டிவல்ஸ் வருது. அது நேற்று வீடியோவில் கூட சொன்னேன்னா, தேங்க்ஸ் கிவிங் டே, பிளாக் ஃப்ரைடே, கிறிஸ்மஸ் இதெல்லாம் வரதால கொஞ்சம் டெஃபினட்டாக பண்ணுவாருன்னு எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். எத்தனையோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், இது ஒன்றும் புதுசு கிடையாது. கொஞ்சம் மார்க்கெட்டு நல்லா மேலே போனால் பிட்காயின் $1,10,000 $12,000 போச்சுன்னா நல்லா இருக்கும் மார்க்கெட்டு. திருப்பி ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ஏறிட்டு இருக்கும், நல்லா இருக்கும், பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 2 இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் அதில் டாஜ் காயின் ஒரு கிளிப்பிங் கூட வைக்கிறேன். என்னால் ஜாஸ்தி பேச முடியல, கிளிப்பிங் கூட வைக்கிறேன். டாஜ் காயின் மொமெண்டம் ஸ்டார்டட் அகெயின் இன் டாஜ் காயின் அப்படின்றாங்க. அது 2026 $1 போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க டாஜ் காயின்ல.
தற்சமயம் பார்த்தீங்கன்னா டாலர்ஸில் பார்த்தீங்கன்னா 0.6 சென்ட்ஸில் இருக்கு. அது $1 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. அது இப்போ தற்சமயம் டாச் காயின் பார்த்தீங்கன்னா 15 ரூபாய் கிட்ட இருக்கு. $1 கிட்டத்தட்ட 89-90 ரூபாய் கிட்ட வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அந்த மாதிரி மேலே போனால் அது வேற நமக்கு சந்தோஷமான வார்த்தை, வேற என்ன வேணும். இப்போ யாராவது ஆல்ரெடி ஹோல்ட் பண்றவங்க டாச் காயின் தைரியமா ஹோல்ட் பண்ணுங்க. பார்க்கலாம், இது நியூஸ், கன்ஃபார்ம் நியூஸ், கிளிப்பிங்கோட வச்சிருக்கேன் உங்களுக்கு, பார்த்துக்கங்க. இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏதாவது அக்யூமுலேட் பண்ணிக்கிறதா இருந்தால் அக்யூமுலேட் பண்ணிக்கோங்க, பையிங் பண்ணிக்கிறதா இருந்தால் ஏதாவது பையிங் பண்ணிக்கோங்க. அது இல்லாம ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா லோல இருக்கு. மெயினா எக்ஸ்ஆர்பியில் ஒரு நல் செய்தி என்னன்னா, இன்னைக்கு நம்ம அமெரிக்கால இப்போ மார்க்கெட் 8 மணிக்கு மேல ஓபன் ஆகும். ஓபன் ஆச்சுன்னா நம்ம எக்ஸ்ஆர்பி இடிஎஃப் லிஸ்ட் ஆகும். இடிஎஃப் வந்ததுன்னா சரண் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அது என்னன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அப்புறம் என்ன எப்படி இருக்கும்னு தெரியல. அதுவும் இல்லாம எக்ஸ்ஆர்பி ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் காயினா இடிஎஃப் வருது, அது ரெக்கார்டு அப்படின்றாங்க. அது ஒரு நல்ல செய்தி, பார்த்துக்கங்க. எக்ஸ்ஆர்பி வாங்குறவங்க இருந்தால் வாங்கிக்கங்க. கொஞ்சம் ஒரு 225 கீழே வந்தால் கண்டிப்பாக வாங்குங்க. அந்த ரேஞ்சில் பார்த்துக்கிட்டு வாங்குறதா இருந்தால் வாங்கிக்கோங்க, நல்லா மேலே போகும். அதுக்கப்புறம் இன்னொரு செய்தி என்னன்னா, அமெரிக்காவில் ஹிஸ்டரி கிரியேட் பண்ணது ஒரு காயின், டெல் காயின். அது இமேஜ் வைக்கிறேன் உங்களுக்கு, அதை கிளிப்பிங் கூட வைக்கிறேன். அது டெல் காயின் என்னன்னா, அமெரிக்காவில் பேங்க்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டட் காயின், ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் பேங்க்ஸ் யூஸ் பண்ற காயின், ரெகுலேட்டட் காயின். அது பேங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற காயின். அது ஒரு நல்ல விஷயம். பாருங்க, இன்னும் அது நம்ம எக்ஸ்சேஞ்சஸ்ல வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நானும் தேடி பார்த்தேன், ஏதோ எனக்கு ஹிஸ்டரி தெரியல, பட் இன்ஃபர்மேஷன் மாத்திரம் பார்த்தேன். டெல் காயின், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். இது டோட்டலாக பேங்கிங் பர்பஸ்க்கு இது ஃபியூச்சரில் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அது ஒரு விஷயம். உண்மை, இப்போ நீங்கள் யாராவது காயின்ஸ் வாங்குறதா இருந்தால் நல்லா லோவில் இருக்கிற காயின்ஸ், எத்தீரியம், ஆடா, டாச் காயின், காலா 90 பைசா கீழே வந்ததுன்னா கண்டிப்பாக வாங்குங்க. அது $1 மேலே வந்ததுன்னா அதை ஸ்பாட்லேயே ட்ரேடிங் பண்ணிக்கலாம், கொஞ்சம் நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் நிறைய காயின்ஸ் சொல்ல முடியல, நான் நாளைக்கு விவரமாக எல்லா வீடியோவும் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் யாராவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோன்னா CoinDCX எக்ஸ்சேஞ்ச் அந்த லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி என் வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ எண்டில் இருக்கும். நீங்கள் எங்க கூட சேட் பண்ணிங்கன்னா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் லிங்க் வேணும்னாலும் எங்கிட்ட சேட் பண்ணிங்கன்னா நான் உடனே உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக் பண்ணுங்கள், நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.